கல்வியை தேடும் கண்மணிகளே, 5ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் பருவம் 1இல் 2ஆம் பாடமான எண்கள். கண்மணிகளே, 1 கோடி வரை உள்ள எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணை கொடுத்தால் அதிலிருந்து நீங்கள் 7 செய்திகளை படிக்கலாம். அவற்றை பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1. காற்புள்ளியிட்டு எழுதுதல். 2. எண்ணை வாசித்தல். 3. ஆணிமணி சட்டத்தில் குறித்தல். 4. இடமதிப்பு எழுதுதல். 5. விரித்து எழுதுதல். 6. திட்ட வடிவில் எழுதுதல். 7. என் பெயர் எழுதுதல். அப்பா, இத்தனை செய்திகளா? பார்ப்போம். கண்மணிகளே, இவற்றையெல்லாம் அறிந்திட நாம் அடிப்படையாக இடமதிப்பினை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நான் எளிய வழியில் படம் வரைந்து காட்டுகின்றேன். நீங்கள் கவனித்து மனதில் இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு பாருங்கள், 1கள் குடும்பம். 1, 10, 100. இரண்டாவதாக 1000 குடும்பம். 1000, 10,000. மூன்றாவதாக லட்சம் குடும்பம். பாருங்கள், லட்சம், 10 லட்சம். லட்சம் குடும்பம். அடுத்ததாக கோடி குடும்பம். கோடி. இந்த படத்தை மனதில் இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இடது பக்கத்திலிருந்து பாருங்கள், கோடி, லட்சம், 1000, 1கள். கோடி என்பது தனி வீடாக இருக்கிறது. லட்சம் என்பதில் 2 குடும்பங்கள் இருக்கின்றன. பாருங்கள், லட்சம், 10 லட்சம். குடும்பத்தை பிரிக்கக்கூடாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1000 வீட்டில் பாருங்கள், 1000, 10,000. 2 குடும்பங்கள் உள்ளன. 1கள் வீட்டில் பாருங்கள், 100, 10, 1 என்ற குடும்பங்கள் உள்ளன. இவற்றையும் பிரிக்கக்கூடாது. இனி இடமதிப்பை ஆக்ஷனுடன் கூறுவோம். இந்த அண்ணன் செய்து காட்டியதை உற்று கவனித்தீர்களா? இதே போல நீங்களும் செய்து கொண்டே இடமதிப்பை கூறி பாருங்கள். நாம் முதல் செயலாக காற்புள்ளியிட்டு எழுதப் போகின்றோம். இங்கு கவனியுங்கள், நான் எண்களை எழுதுகின்றேன். 8 இலக்க எண்கள் உள்ளன. 1, 10, 100. பாருங்கள், பிரித்துவிட்டோம். 1000 குடும்பம், லட்சம் குடும்பம், கோடி தனியாக. இப்பொழுது காற்புள்ளி இடுங்கள். கோடி தனியாக, லட்சம் தனியாக, 1000 தனியாக, 1கள் தனியாக. இவ்வாறாக காற்புள்ளியிட்டு நாம் எழுத வேண்டும். இரண்டாவது செயலாக காற்புள்ளியிட்ட எண்ணை வாசிப்பது எளிது. இப்பொழுது இதை வாசிக்கலாம். பாருங்கள், 4 கோடியே 53 லட்சத்து 24,798. கூடுதல் எடுத்துக்காட்டாக இந்த எண்ணையும் வாசித்து பாருங்கள். முதலாவதாக குடும்பத்தை கவனியுங்கள். கோடி இல்லை, 80 லட்சத்து 1000 இல்லை, 637. அடுத்த செயலாக ஆணிமணி சட்டத்தில் எண்களை எழுதுவோமா? நீங்கள் கீழ் வகுப்பிலேயே ஆணிமணி சட்டம் பற்றி அறிந்திருப்பீர்கள் அல்லவா? நான் இப்பொழுது படம் வரைந்து அதே எண்ணை உங்களுக்கு ஆணிமணி சட்டத்தில் குறித்து காட்டுகிறேன். முதலில் கம்பிகளை அதே எண்ணின் அளவிற்கு போட வேண்டும். பின்னர் இடமதிப்பை எழுத வேண்டும். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. இனி அந்த எண்களை அந்த கம்பிகளுக்கு நேரே எழுத வேண்டும். இப்பொழுது பாருங்கள், மணிகளை நிரப்ப வேண்டும். அந்த எண்ணிற்கு ஏற்றாற்போல் எண்ணிக்கொண்டே நிரப்ப வேண்டும். நன்கு கவனியுங்கள். எண்களுக்கு ஏற்றாற்போல் இடமதிப்பில் மணிகள் போட்டாகிவிட்டது. இடமதிப்புகளை உற்று நோக்குங்கள். ஆணிமணி சட்டத்தில் குறிப்பது மிகவும் எளிது, அப்படித்தானே? கண்மணிகளே, அடுத்த செயலாக அதே எண்ணை நாம் விரித்து எழுதுவோமா? சரி, இதை விரித்து பார்ப்போம். 4 கோடி.
அடுத்ததாக 50 லட்சம், 3 லட்சம், 20,000, 4,000, 700, 90, 8. 4,54,24,798. இதோ விரித்து வைத்துள்ளேன், நன்கு உற்று கவனியுங்கள். அதே எண்ணிலுள்ள இலக்கங்களின் இடமதிப்பை இப்பொழுது எழுதுவோமா? 4 கோடிகள், 5 10 லட்சங்கள், 3 லட்சங்கள், 2 10,000கள், 4 ஆயிரங்கள், 7 நூறுகள், 9 10கள், 8 ஒன்றுகள். இவ்வாறு இடமதிப்பு எழுத வேண்டும். இந்த எண்ணில் 2ன் இடமதிப்பு என்னவென்று கேட்டால் 2 10,000கள், 20 ஆயிரங்கள் என்று கூறுவோம். அடுத்ததாக விரித்து வைத்துள்ள எண்ணை சேர்த்து எழுதுவதே திட்ட வடிவில் எழுதுதல் ஆகும். 4 கோடிகள், 50 லட்சங்கள், 3 லட்சங்கள், பாருங்கள் சேர்க்கின்றோம். 20 ஆயிரங்கள், 4 ஆயிரங்கள், 7 நூறுகள், 9 10கள். 9 10களை 90 என்று கூறுவோம், அப்படித்தானே? 8 ஒன்றுகள். இப்பொழுது திட்ட வடிவம் வந்துவிட்டதல்லவா? 4 கோடியே 53,24,798. இறுதி செயல்பாடாக இந்த எண்ணின் பெயரை எழுத்தால் எழுத வேண்டும். இதுவே எண் பெயர் எழுதுதல் ஆகும். 4 கோடியே 54,798. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த எண்ணை உச்சரிக்கும் பொழுது பிழையின்றி எழுத முடியும். எந்த எண்ணையும் இவ்வாறு நீங்கள் எழுதலாம். மணிகளே, ஓர் எண்ணிலிருந்து 7 செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? நான் மேலும் சில எண்கள் தருகிறேன், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். கண்மணிகளே, நான் கொடுத்துள்ள 3 எண்களை நீங்கள் 7 செய்திகள் வருமாறு எழுதி காட்டுங்கள். கார்புள்ளியிட்டு எழுதுங்கள். எண்ணை வாசித்து பாருங்கள். ஆணிமணி சட்டம் வரைந்து குறித்து பாருங்கள். இடமதிப்பு எழுதுங்கள். விரித்து எழுதுங்கள். அதனையே திட்ட வடிவில் எழுதுங்கள். என் பெயர் எழுதுங்கள். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். கல்வியை தேடும் கண்மணிகளே, நீங்களே எண்களை உருவாக்கி அதிலிருந்து 7 செய்திகளை வெளிக்கொணருங்கள். ஆழமாக அறிந்திட இந்த காணொளியை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். உங்களை வாழ்த்துபவர் உங்கள் ஆசிரியை மரியபெனிட் ஜான்சிராணி. இயக்குனர் திரு ஜோ அமல்ராஜ் ஆசிரியர் அவர்கள், தூத்துக்குடி.